One of the worst trends I'm noticing these days is young adults, அதாவது டீனேஜர்ஸ் இல்லைன்னா ஒரு 20-23 வயசு வரைக்கும் இருக்காங்களாம், ஏதாவது பிரேக்கப் ஆயிருக்கும் and then they end up making that shit their entire personality. அதாவது அவங்க ஃபீட் ஃபுல்லாகவே எதை ஓப்பன் பண்ணாலும் ஓ மை எக்ஸ் டிட் திஸ், ஓ ஐ ஹேட் மை எக்ஸ், ஓ மை எக்ஸ் டிசர்வ்ஸ். This just shows that you haven't moved on from that person. Something worse than a breakup that could happen to you என்னன்னா, you ending up making the person you hate the most. அதாவது உங்களுக்கு வந்து இவங்களை சுத்தமாக பிடிக்காது, இவங்க வாழ்க்கையில் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் உங்கள் என்டையர் பர்சனாலிட்டியே. தட்ஸ் ஸோ. அண்ட் இந்த மாதிரி அவங்க எக்ஸை பற்றியே கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, you are sacrificing your individuality, your personality, your creativity just to be a little bit more relatable to an audience that hasn't moved on from their ex in what, 3 years. Out of all the things that you could be doing, you could be talking about art, music, comedy, என்ன வேணா இருக்கட்டும், you are stuck talking about the person who broke your heart, who ruined your life. எனக்கு புரியுது, லைக் டாக்கிங் அபவுட் இட் மேக்ஸ் இட் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டிங்காக இருக்கலாம் அண்ட் மற்றவங்க வந்து ரிலேட் பண்ணி உங்கள் கூட கனெக்ட் பண்ணலாம். ஐ கெட் ஆல் தட். பட் your entire personality is. And although I am judging, உங்க இஷ்டம் தான். At the end of the day, you're not hurting anybody with your content, so you can go ahead. Ana, a few years down the line, say you're like 32 or 36 or whatever, you look back at your feed wanting to track your progress or அந்த மாதிரி, and you see every single post or almost all of your posts are about your ex. That is such a loser thing to do. அதாவது அட்லீஸ்ட் சில பேர் வந்து தே செப்பரேட் தேர் கான்டென்ட் ஃப்ரம் தெம்செல்ஸ். ஸோ இதை வந்து கான்டென்ட்டாக மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் இன் ரியல் லைஃப் இஃப் தேர் நாட் லைக் தட். பட் இஃப் தே ஆர் லைக் தட் இன் ரியல் லைஃப், அதாவது நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் எக்ஸை பற்றியே பேசிட்டு இருக்கீங்கன்னா, யோர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராபப்ளி ஹேட் யூ. லெட் மீ ஆர் யூ டோன்ட் ஈவன் ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் டு பிகின் வித். சாரி, கொஞ்சம் உடச்சிப்பட்டேன். உங்கள் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக தே வில் லவ் யுவர் கான்டென்ட். அவங்க வந்து வா ஸோ ரிலேட்டபிள், ஃபயர் எமோஜி எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் அ வைல் அவங்க மூவ் ஆன் ஆயிடுவாங்க. But where are you going to be? In the same place, still வந்து எக்ஸை பற்றி சோகப்பாட்டு பாடிட்டு இருப்பீங்க. Moreover, it shows lack of self-respect and self-control. ஏன்னா அந்த பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையிலேயே இல்லை இப்போது, ரைட்? நீங்கள் வந்து காண்டாக்ட்லேயே இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து உங்கள் நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, உங்கள் கண்டென்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, உங்கள் ஆடியன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க த்ரூ யூ. இஸ்ன்ட் தட் சேட்? அது வந்து உங்களை கோவப்படுத்தலையா? அண்ட் அடுத்த வீடியோவே பார்த்தீங்கன்னா, ஓ எனக்கு லவ் பண்ணுறதுக்கு டோலியே இல்லையே, என்னெல்லாம் எந்த பையன் லவ் பண்ணுவான். You wonder why? Because your ex is your entire personality. Nobody wants to date you, and understandably so. So, நீங்கள் வந்து you are actively sabotaging any possibility of a future relationship. Imagine a person, okay, ஒரு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி இவங்க எந்த மாதிரி பர்சன் சொல்லி உங்கள் ஃபீடை பார்க்குறாங்க, and it's just you constantly talking about your ex. And if you are one of those influencers, உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும். Would you date a person like you? Would you be friends with a person like you? Also, உங்கள் எக்ஸை பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ யூ பில்ட் அன் ஆடியன்ஸ். அந்த ரிலேட்டபிலிட்டினால ஆடியன்ஸ் வரும். பட் தட் ஆடியன்ஸ் இஸ் லிட்ரலி பில்ட் ஃப்ரம் நெகட்டிவிட்டி, பெசிமிசம். ஸோ அப்போ வந்து உங்கள் வாழ்க்கையிலேயே ஏதாவது நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஷேர் பண்ணாலே சை இவெல்லாம் முன்னேறிட்டா நான் தான் அப்படி இருக்கேன், அவங்களும் வந்து உங்களை மாதிரியே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தே won't be happy for you. They might பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் when you are building an audience based on negativity, they thrive on negativity. புதுசாக ஒருத்தங்க மீட் பண்ணுறீங்க, அவங்க கேட்குறாங்க, ஓ நைஸ் டு மீட் யூ, என்ன பண்ணுறீங்க, லைக் வாட் டு யூ டூ ஃபார் அ லிவிங்? அண்ட் யூ ஹாவ் டு கோ, ஓ ஐ டாக் ஷிட் அபவுட் மை எக்ஸ் ஆன்லைன். You're in your 20s. You could be making music, you could be making art, you could be writing, you could be creating. Instead, நீங்கள் வந்து உங்கள் எக்ஸை பற்றி 3 வருஷமாக ஒப்பாரி வச்சிட்ருக்கீங்க. பட் there's still time. Please get up.